சின்ன மருமகள்ல அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்வரி வந்துட்டு இருக்கிற நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு தன்னோட மயம் கல்யாணத்துக்கு ரொம்ப பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வந்துட்டு அந்த கல்யாண வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராஜவங்க சொன்னதுனால இந்த போஸ் வந்துட்டு முதல் நாள் அடிச்ச தண்ணி இன்னும் களையாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். ஈஸ்வரி வந்து அடே என்னடா உன் கண்ணெல்லாம் இப்படி சிகப்பா இருக்கு, அந்த புள்ள அன்னைக்கே சொன்னுச்சுல உனக்கு நீ நிறைய குடிப்பிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டு திருந்தாம இருக்க, நேத்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து படிச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க, வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, என்னடா எல்லாம் பரபரப்பா இருக்காங்க, படுத்து கிடக்கியடா எந்திரிச்சு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தன்னோட மகனை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் எம்மா என்னம்மா அது, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் போலையம்மா, இந்த அத்தைக்காரியா பாத்தியாமா இங்கிட்டு போறதுன்னு அங்கிட்டு போறதுன்னு கழுத்து நிறைய நகைதாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா வீட்டுல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு காவியா நந்தினிய வந்து ஈஸ்வரி வந்து கூப்பிடுது. அந்த பொண்ணு வந்துட்டு போஸை தேடுது. போஸ் என்ன காணோம் அப்படின்னு கேட்கும் போது உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காமா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆளுகள்லாம் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மேக்கப் போடணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ள போயிட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிருது. அவங்கள அலங்காரம் பண்றதுக்கும் மேக்கப் பண்றவங்களும் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா தமிழுக்கு வந்து ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, மணி வேற ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துரும், 1 கோடி ரூபாய் அவனுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள வந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயர் வந்துட்டு மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாரு. இங்க ஈஸ்வரி போயிட்டு ஏ போஸ் நேரம் ஆச்சுடா கிளம்பிட்டியா என்ன, அங்க உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போயிட்டு கூட்டிட்டு வருது. போஸ் வந்துடுறான். வந்துட்டு இங்கிட்டு காவியா வந்துட்டு உள்ள இருக்கா. எங்கம்மா காவியா அப்படின்னு கேட்கும்போது காவியா வந்துட்டா எப்பவோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு மணமேடையில வந்து உட்காந்துடுறான். இங்கிட்டு பார்த்தா அந்த காவியாவை கூட்டிட்டு வாங்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காவியா நந்தினியும் வந்துட்டு மணவரைக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே வந்துட்டு மணமேடையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த போஸ் வந்துட்டு காவியா பார்த்து வலிறான், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு மாமா என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே இந்த செக் விஷயம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஈஸ்வரி, நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சன்னாசியை கூப்பிட்டு சன்னாசி அந்த செக் எடுப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கரெக்டா வந்துட்டு அந்த செக்கை எடுக்கிறாங்க. கையெழுத்து போட போகையில கரெக்டா தமிழ் வந்துடுறாங்க. மாமா 1 நிமிஷம் மாமா, நீங்க எதுலயும் கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்னம்மா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேக்குறாரு. இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து அடியே என்னடி எதையாவது குட்டையை குழப்பறதுலே இருக்க, என்னடி விஷயம், நல்ல நேரத்துல நீ இதெல்லாம் எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குது. இன்னொரு பக்கம் சாவித்திரி இனி இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான், என்ன நடக்குதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. என்னம்மா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேக்குறாரு. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இவ வேற குறுக்க வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பதையா பதைக்குது. காவியா முன்னாடி வந்து எந்திரிச்சு வர்றாங்க. இரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தடுத்து பாக்குறான். இருங்க போஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா முன்னாடி எந்திரிச்சு போறாங்க. 1 நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க காலேஜ் மேமு வனத்துறை ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார், நீங்க உங்க தம்பி பையன் போஸ் தான் உங்களை காப்பாத்தினதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது கிடையாது சார், தமிழ்ச்செல்வி தான் உங்க உசிரை காப்பாத்திருக்காங்க, அவங்க தான் காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போய் உங்க உசிரை காப்பாத்தினது, வர வழியில இந்த பையன் தமிழை அடிச்சு போட்டுட்டு அவங்க எடுத்துட்டு வந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டாரு, இப்போ அவர் தான் மருந்து எடுத்துட்டு வந்து உங்க உசிரை காப்பாத்தின மாதிரி நாடகம் போட்டிருக்காரு, இந்த பொண்ணுதான் உண்மையிலேயே உங்களை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழோட காலேஜ் மேம் சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஆமா சார் அதுதான் உண்மை, இங்க பாருங்க நாங்க உங்களுக்கு விருது தரோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது சம்பந்தமா வனத்துறையினர் ஆபீசர் கிட்ட இருந்து வீடியோ ப்ரூஃப் கேட்டிருந்தோம், காட்டுக்குள்ள வனவிலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக அந்த சிசிடிவி கேமராவை வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டோம், அவங்க எங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாங்க,
அதுல பார்த்தா இந்த காட்சியெல்லாம் பதிவாயிருக்கு சார். இதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு. நீங்க உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவருக்கு 1 கோடி ரூபாய் தரப்போறதா தமிழ்ச்செல்வி சொன்னா. ஆனா அதுவே இல்லைன்னு போது எதுக்கு சார் இவருக்கு நீங்க 1 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோமா பேசுறாங்க. ராஜவங்க வந்து போஸ் அடிக்கிறாரு. எதுலடா நீ அயோக்கியத்தனம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா இன்னொரு பக்கம் போஸ் அடிச்சு போட்டுட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியாவும் வந்துட்டு போஸ் சப்புன்னு அப்பளார்னு அரைஞ்சிட்டு மாலையை கழட்டி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போலீஸ் வர்றாங்க. சார் இவரு காட்டுல ஒரு பொண்ணை அடிச்சதுனால வனத்துறையினர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவரை நாங்க உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கைது பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்து போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு. மாமா என் பிள்ளைய கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறுது. அடியே சும்மா இருடி, உன் பிள்ளை எப்படி பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு பாத்தியல. அவன் பண்ண தப்புக்கெல்லாம் கட்டி வச்சு உரிச்சிருக்கணும். போஸு ஏதோ பாவம் தம்பின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டான். இந்நேரம் அவளை அடிச்சு போடுறதுக்கு உண்டலன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சத்தம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்துட்டு ஏமா நீதாமா எங்க வீட்டு கொலசாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. மாமா இருக்கட்டும் மாமா, நீங்க ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களோட காசை நீங்க அம்பது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அவருக்கு போய் சும்மா 1 கோடி ரூபாயை தரேன்னு சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன் மாமா. அதனாலதான் நான் வந்து இதை தடுத்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இனிவே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் விருது வழங்குற விழாவுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வனத்துறையினர்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அங்க வந்து சொந்தக்காரவங்களாம் சொல்றாங்க, அப்புறம் என்ன கல்யாணம் நின்று போச்சு, வளகாப்பு நடத்திட வேண்டியதானே. ஓ மருமக இப்போ மாசமா இருக்கால, இப்போ அந்த பொண்ணுக்கு வளகாப்பு நடத்திருங்க. மணமலையெல்லாம் அப்படியே தானே இருக்கு, ஐயர் இருக்காரு, சொந்த பந்தங்கள்லாம் கூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க எல்லாம் சொல்லவும் அப்பதான் வந்துட்டு ஆமையா ரசங்கம் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேது வேகமா போயிட்டு தமிழை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. தமிழே நீ பண்ண வேலையை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், என் அப்பாவோட உசிரை காப்பாத்திருக்க தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை வந்து கட்டி பிடிச்சு அழுகிறாரு. 2 பேரும் ராஜவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு ராஜவங்க வந்து தமிழுக்கு வந்து வளகாப்பு போட்டு விடுறாரு. இங்க பார்த்தா வந்திருக்கவங்க எல்லாம் தமிழுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல வளகாப்பு போடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிருது. ஈஸ்வரி வந்துட்டு என் பிள்ளைய எப்படி விரட்டி விட்டுட்டு இவ வீட்டுக்குள்ள வரலான்னு நினைக்கிறாளா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நீ எப்படி இந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்குது. சாவித்திரிக்கு ஒரே கொண்டாட்டம். வளகாப்பு விழா ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.